இன்றைக்கு பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய இன்னொரு சிக்கல், சர்க்கரையை பற்றி பேசுகிறோம், ரத்த கொதிப்பை பேசுகிறோம், மாரடைப்பை பேசுகிறோம், புற்றுநோய் பெருகி வருது. சத்தமில்லாமல் பெருகி வரக்கூடிய ஒரு நோய் மது வெறி நோய். ஒட்டுமொத்த கூட்டமும் மதுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக மாறிக்கொண்டே வருகிறது. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. நான்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வருவாங்க, எல்லாம் வந்து கரப்பான் இருக்குது சார், கை வலிக்கு சார், கால் வலிக்கு சார், மருத்துவம் வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஒய்ஃபை விட்டுட்டு ஹஸ்பண்ட் மட்டும் வருவார். சார் அவள் இருக்கான்னு நான் சொல்லலை சார், நான் நைட்டில் லைட்டாக எப்போவாச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு, நீங்கள் வாட்டுக்கு எதெல்லாமோ கொடுத்துருக்கீங்க, வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்பார். சாப்பிட்லாமான்னு கேட்டு வருவார். ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் சோஷியல் ட்ரிங்கர் சார், லைட்டாக எப்போ ஃபாரின் சரக்கு தான் சார் அடிப்பார், பிஸ்னஸ் மீட்டிங் வேறு என்ன செய்கிறது? நண்பர்களே, நமக்கு வேணாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, கள்ளுண்ணாமை வேண்டான்னு எங்கள் ஆசான் சொல்லிட்டார். வேண்டாம் எங்களுக்கு. அது நல்லதா கெட்டதா பாதுகாப்பானதெல்லாம் ரெண்டாவது, வேண்டாம், அவசியம் இல்லை. இன்றைக்கு பெண்களுக்கு மீதான நடக்கக்கூடிய, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நடக்கக்கூடிய வன்முறையின் முதல் காரணம் மது போதை தான். எதுக்கு அது? அது எப்படியானதாகவும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அவசியம் இல்லை. சார் டாக்டரே சொல்றாங்க, சில பேர் கொஞ்சமா சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதாமே. அந்த டாக்டருக்கு எவனாவது ஊற்றி கொடுத்துருப்பான், ஏதாவது கம்பெனி மீட்டிங்ல குடிச்சிருப்பாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த அறிவியல் ஆய்வுகளும் மது பாதுகாப்பானது என்று சொன்னதே கிடையாது. 13 வருஷம் கோஹார்ட் ஸ்டடி பண்ணி வந்திருக்கு, BMJங்கிற ஒரு ஜேர்னல், பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல். 13 வருஷம் இவன் வந்து எவ்வளவு ஆல்கஹால் எடுக்கிறான், ஆல்கஹாலுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்றான், அவன் வந்து 6% ஆல்கஹாலா 40% ஆல்கஹாலா எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லிக்கான் தெரியுமா? அந்த ஆர்டிகளுடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஆர்டிகளுடைய தலைப்பு என்ன தெரியுமா? Your problem starts from the first drop of alcohol if you are susceptible. அதான் பாயிண்ட். நான் சசப்டபிளா இல்லையான்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய சில பேர் சொல்லுவாங்க, சார் மொட்டா குடியா சார், 30 வருஷமா குடிச்சிட்டு இருக்கான், கம்பா அலைறான் சார், இருக்கலாம். ஆனா அதே உடல்வாகு, அதே செல் தன்மை, அதே மரபணு உனக்கு இருக்கிறதா என்று தெரியாது. ஆனால் அவனுடைய அடுத்த தலைமுறையில் எபிஜெனடிக்கல் டேமேஜை உருவாக்கிடும். அது உறுதி. இவன் இந்த தலைமுறையில் நல்லா இருப்பான், ஆனா அவனுடைய குழந்தைக்கு ஒரு காய்ச்சலுக்கு சாப்பிட்ட மாத்திரையில் ஈரல் சிரோசிஸ் வந்தாலும் வந்து நிற்கும், தெரியாது. நண்பர்களே, நாம் எத்தனையோ விஷயங்களை பேசுறோம், உணவுல அது இருக்கணும், இது இருக்கணும், எது இருக்கணும்ட்டு. இன்றைக்கு சமூகத்தின் சீரழிவிற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய மதுவை முழுமையாக புறக்கணிப்போம். மதுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன், மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி.